இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன தப்புக்கள் நம்ம பண்ணுவோம், நான் மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணேன் அப்படின்ற என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு எவிடன்ஸாகவும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் என்னோடய வழியை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இது இருக்கும். ஏன்னா எனக்கு நடந்த ஒரு இது என்னை ரொம்ப டிப்ரெஷனில் ஆக்கிடுச்சு. ஸோ அதில் எப்படி நான் வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த சமயம் தான் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்மளோட வழியை ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் பதிவிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கும் நான் சொல்கிற ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சி மிஸ்கேரேஜ்க்கும் என்ன சம்மந்தம், அதனால் எனக்கு ஏன் டிப்ரெஷன் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எங்க அண்ணன் ஒரு பாசத்தைக்கோ அண்ணே 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 கூப்பிடாமையே என் கல்யாணத்துக்கு வந்தவர் எனக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டா என்ன மன்னிச்சிருந்த. எனக்கு என் அண்ணனும் முக்கியம். 1000 உறவு வந்தாலும் அது இந்த தாய் மாமா உறவு மாதிரி வராதுங்க. அம்புட்டுத்தேன். லேட் நைட் வரும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்து இடத்துல தூக்கிட்டு இருக்க போற. நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல. ஸோ எனக்கு மிகவும் 2024 தான் என்னோடய வருஷத்துலேயே ரொம்ப பெரிய ஒரு பேட் டே அப்படின்னா அது மட்டும்தான். ஏன் அப்படின்னா என்னோட கூட பிறந்த சகோதரன் இறந்துட்டாங்க. ஸோ அதுவும் இறந்தது சாதாரண டைம் கிடையாது. அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி அந்த நடக்கிறதுக்கு 1 நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க. ஸோ நிச்சயம் தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணியாயிடுச்சு. மாப்பிள்ளை மட்டும்தான் வர வேண்டிய டைம். அந்த டயத்தில் எங்கள் அண்ணன் இறந்துடுறாங்க. ஸோ அது ஒரு ரீசனால் இறந்துடுறாங்க. அது என்னென்னா டெங்கு காய்ச்சல். என்ன நிறைய பேருக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது டெங்கு காய்ச்சல் தான். ஸோ அதனால் இறந்துட்டாங்கன்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. என்னை லாஸ்ட் மினிட் வரையும் நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம். பட் இப்படி ஆகும்னு யாருமே நினைக்கவே இல்லை. ஸோ ஒரு கல்யாண வீடு அந்த நேரத்தில் ஒரு கேத வீடாக மாறிடுச்சு. ஸோ ஒரு சினிமாவில் கூட நாங்கள் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கள் ஃபேமிலி நடந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 மந்த் பேபி இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நாங்கள் தாய் மாமா மடியில் உட்காந்து மொட்டை எடுக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ எங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு டேயாக இருந்துச்சு. ஸோ அந்த டேலேருந்து எங்களுக்கு மீண்டு வரவே எங்களுக்கு 1 இயர் ஆயிடுச்சு இப்போது. ஆனால் இன்னும் எங்களால் அதிலேருந்து மீளவே முடியல. ஸோ வீட்டுக்கு ஒரே பையன்தான். இப்போ நான் மட்டும் தனியாளாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கூட பிறந்தவங்க இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அதுலேருந்து வெளியில் வளரணும்னு நானும் எப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று தேடி இந்த யூடியூப்புக்கு வந்தீங்களோ அந்த மாதிரி தான் நானும் என்னோட ஒரு டிப்ரெஷனை வெளியே கொண்டாடணுன்றதுக்காக நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ என்ன மாதிரி யாருக்குள்ள கதை நடந்திருக்கு, அவங்க எப்படி இந்த வீடியோலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் மோட்டிவேட் பண்ணி பரவாயில்ல எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தேத்தி தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இதுலேருந்து நான் இன்னும் என் ஃபேமிலி எப்படி வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அப்போ தான் எனக்கு தோணுச்சு,
நம்மளால முடியும், அதாவது இறந்தவங்கள நம்மளால மீண்டு கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த நாளில் நம்ம வந்து இறந்தவங்கள வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க, இறந்த எங்கள் அண்ணனோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் இன்னொரு பேபியை பெற்றெடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ 1.5 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. என்னோடய பேபிக்கு இன்னும் 2 months வந்தால் 2 years ஆக போகுது. ஸோ நான் இப்போ வந்து எல்லாருமே எங்கள் ஃபேமிலியே சோகத்தில் இருக்குது. ஸோ இந்த இதுலேருந்து கொஞ்சமாவது வெளியே வரணும் அப்படின்னா இன்னொரு பேபியால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கும்போது அதை நம்ம வளர்க்குறோம், அதை பார்க்க சிரிப்பு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மீண்டும் முழுசாக வர முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு மருந்து மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த ஒரு முடிவை நான் ஏற்பாடு பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ சிசேரியன் நான் இருக்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தாலுமே அதில் ஒரு பாசிட்டிவாக நான் பார்த்தேன். என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரியில் நடக்காத ஒன்று கூட சிசேரியனில் நம்மளால் நடத்திக்க முடியும். அது என்னென்னா, நம்ம நினச்ச டயத்தில் நம்ம குழந்தைய பெற்றெடுத்துக்கலாம். ஸோ அது 10 days முன்னாடி வரைக்குமே நம்மளுக்கு டைம் இருக்குது. 2 weeks கூட சில பேர் முன்னாடியே வந்து சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல காரியத்துக்காக எடுக்கிறாங்கன்னும் போது அது கண்டிப்பாக ஒரு தப்பு கிடையாது. நான் அப்படி தான் நினச்சேன். எங்கள் அண்ணன் பிறந்த நாள் வந்து அன்னைக்கு நம்மளோட குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வந்து நம்ம அண்ணனாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நம்ம அண்ணனுக்கு செய்ய முடியாத ஒன்றும் ஃபுல்லாமே அந்த குழந்தைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் நானும் முயற்சி செஞ்சேன். டேஸ்லாம் நானே கால்குலேட் பண்ணிக்குவேன். ஸோ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கூகுளில் பார்ப்பேன். ஸோ இந்த டயத்தில் பீரியட் ஸ்டேட் அப்படின்னா அந்த பீரியட் ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஐஎம்பின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி டெலிவரி டேட் வரும். ஸோ அதெல்லாம் நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த டைம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த டைம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மந்தில் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த மந்தில் நம்மளுக்கு வந்து பேபி டெலிவரி ஆகும்னு சொல்லி நிறைய பிளான் போட்டு நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இதை நான் பண்ணது வேறு யாருக்கும் தெரியாது. என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டேட்டில் குழந்தை பிறக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிட்டு நாங்கள் பண்ணோம். ஸோ அதில் என்ன ஒன்று அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டேவோட அந்த 1 monthமே எங்களுக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த மந்த்தை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் வந்து அந்த 1 yearக்கு அப்புறம் தான் நாங்கள் திரும்ப அந்த ட்ரை பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஏன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அண்ணன் பிறந்தநாள் அன்றைக்கி தான் குழந்தை பிறந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த்தை நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. அதுவும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் காப்பாற்றி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் போன மந்த் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த மந்தோட எண்டிங்கில் அந்த டேட் பீரியட் ஸ்டேட் வரப்போகுது. பீரியட் ஸ்டேட் வர்றதுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது. எனக்கு ஆர்வம் தாங்கலை, பீரியட்ஸ் வருமா இல்லை நம்ம கன்சீவ் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு மன உழப்பமாக இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும், நம்மளுக்கு அண்ணனே குழந்தைய வந்து பிறக்குன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆர்வத்தாங்காமல் யூடியூப்பில் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஃபுல்லாமே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோவுமே நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சில வீடியோ கண்ணில் பட்டுச்சு. பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் வர 3 daysக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அன்றைக்கி நைட் எல்லாருமே மார்னிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் எனக்கு ஆர்வம் தாங்கலை. ஸோ நைட்டு நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லி, அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நைட் வாங்கிட்டு வர சொல்லி அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைட்டாக மைல்டாக ரொம்ப ஒத்து பார்த்தா ஒரு லைன் தெரியும். ஸோ அது தெரிஞ்சோன்னே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இது ரொம்ப லைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு மார்னிங் நான் எடுத்து பார்த்தேன். அந்த நைட்டு வந்ததை காட்டிலையும் பகலில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஒத்து பார்க்காட்டினாலும் அதை கொஞ்சம் தூரமாக பார்க்கும்போதே அந்த லைன் தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் ஒரே மந்த்தில் நம்ம வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் பீரியட் ஸ்டேட் வர வரைக்கும் நம்ம வந்து அதை யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்டை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்படிலாம் நான் பக்காவாக பிளான் போட்டு எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்க டயத்தில் என் மைண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் அவ்வளோ என்னோடய ஆசையே அந்த டயத்தில் குழந்தை பிறக்கணுன்றதான் அவ்வளோ பிளான் போட்டு செஞ்சேன்னா அன்றைக்கி நான் செஞ்ச ஒரு தப்புங்க. லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. என்னோடய சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் பார்த்த அன்னைக்கே என் ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூர் போக வேண்டிய சுச்சுவேஷன், அண்ணனோட பையன் ஹாஸ்டலில் இருக்கான். ஸோ அவங்கள போய் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். எனக்கு அந்த டயத்தில் என் ஹஸ்பண்டோடு இருக்கணும்னு எனக்கு ஏதோ ஒரு எண்ணம் எனக்கு தோணிடுச்சு. ஆனால் ஒரு மனசு சொல்லுது லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு. அது நாள் நைட்டு தான் நான் வீடியோ பார்க்குறேன். பண்ணக்கூடாது, போக வேணான்னு முடிவு பண்ணி தான் இருக்கேன். திடீர்னு எப்படி நானும் உங்கள் கூட வரேன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல. என் வாய் அந்த டைம் நானும் உங்கள் கூட வரேன், கார்லேயே தானே போகிறோம், நான் பெருசாக வந்து அலைச்சல் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்லேயே தானே போகிறோன்னு. அதுவும் நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் எங்கேயுமே ஒரு லாங் ட்ரைவ் போனதே கிடையாது.
ஸோ ஏன்னா கல்யாணம் ஆகினோடனே எங்களுக்கு ஒரு பேபி பிறந்தனால அந்த பேபி வளர்ந்துச்சு. ஸோ சரி 1 இயருக்கு அப்புறம் போகலான்னு நினைக்கும் போது எங்கள் அண்ணன் இருந்துட்டாங்க. அதில் எங்களுக்கு 1 இயர் போயிடுச்சு. ஸோ நாங்கள் எதுவுமே நாங்கள் ஒரு சந்தோஷமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பார்த்துக்கல. ஸோ அந்த கல்யாணம் ஆன 1 இயர் தான் எங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே. அடுத்தடுத்ததுக்கு கவலைகள் வந்துடுச்சு. சரி இப்போ நம்ம ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும், இந்த டயத்தில் நம்ம ஹஸ்பண்டோட நம்மளும் சேர்ந்து போனால் ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கும், நம்மளும் பிக்னிக்கே போனதில்லைன்னு சொல்லி ஒரு தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன். அந்த தப்பான முடிவுன்றது எனக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதுவும் நான் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக அந்த தப்பை பண்ணேன்னு எனக்கு இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ பாசிட்டிவ்னு தெரியுது, யூடியூப்பில் பார்க்குறோம், அந்த லைன் வந்தால் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சும் நான் ஒரு சின்ன ஆசை, நம்ம ஹஸ்பண்டோட டூர் வந்து எப்போனாலும் போய்க்கலாம், ஆனால் அன்றைக்கி தான் போகணுன்னு இல்லை. நம்ம அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த மாதத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 இயர் நம்ம வெயிட் பண்ணணுன்னு தெரிஞ்சே அன்றைக்கி ஏதோ ஒரு ஆசையில் நான் கிளம்பி போயிட்டேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, என்னோடய பையன் வந்து எங்களை விட்டு இறங்கவே இல்லை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அந்த பையனை வந்து தூக்கிட்டே நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி தூக்கினோம். ஸோ லிஃப்டில் மால் இந்த மாதிரிலாம் அந்த போகும்போது லிஃப்டில் ஏற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ எனக்கு ஏறும்போது கூட எனக்கு எதுவும் தோணலை, நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வயிற்றில் இருக்க குழந்தைக்கு என்ன ஆக போகுதுன்ட்டு நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு சிக்கனு என்னென்னா ஒரு அவுட்டிங் போனால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரியே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டயத்தில் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, அதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் போல், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் 2 நாளுமே வெளியில் அவுட்டிங் போனனால ஹோட்டல் சாப்பாடு, அலைச்சல், நைட் சரியாக தூக்கம் இல்லை, இப்படியே போயிடுச்சு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த டயத்தில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியல, இங்கே கூட அந்த ஃபேமிலி வந்திருந்தனால. சரி கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக என்னோடய பீரியட்ஸ் டயத்துக்கு நாள் நைட்டு 12 மணிக்கு வரோம். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு மறுநாள் எனக்கு மார்னிங் கண்டிப்பாக எனக்கு டெஸ்ட் கிட் பண்ணியே ஆகணும், ஏன்னா இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கோம், எனக்கு பண்ணாதே எனக்கு திருப்தின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. எப்படா மணி 10 மணி ஆகும், மெடிக்கல் திறப்பாங்க, வாங்கிட்டு வர சொல்லலான்னே நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு அப்பன்னு பார்த்து வாங்கிட்டு வரேன்ட்டு போனவங்க வேலையாக மதியானம் ஆகி போச்சு. காலையில் சொன்னேன், மதியானம் 2 மணி ஆகிடுச்சு. நான் டைம் பார்த்துட்டே இருக்கேன். அன்னைக்கின்னு பார்த்து எங்களோட துரதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் வந்து அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப கவலையில் போய் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க, எனக்கு பீரியட்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கையில் வாங்கி அதை நான் டெஸ்ட்டு கூட பண்ணல, வாங்கி கொடுத்து போய் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பயந்து ஓடிப்போய் என்னென்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே மண்டையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, நம்ம இந்த டயத்தை விட்டுட்டா நெக்ஸ்ட்டு 1 இயர் வெயிட் பண்ணோம், நம்மளுக்கு லைஃப்பும் ஓடி போயிடும், டைம் ஓடி போயிடும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க செகண்ட் குழந்தைங்க ரொம்ப கேப் ஆயிரும் நிறைய. அதெல்லாம் தாண்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு நினச்சி குழந்த இல்லாமல் போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பெரிய வயிற்றுச்சலாக போயிடுச்சு. ஆனால் இது நான் தெரிஞ்சே பண்ண தப்பு மாதிரி ஒரு சைடு என் மனசை ரொம்ப உறுத்திருச்சு. நீ எப்படி ஆசைப்பட, ஒரு சின்ன ஆசை, ஹஸ்பண்டோட வெளியே போகணுன்ற ஒரு சின்ன ஆசை வந்து நீ இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி கனவு கண்டு ஒரு கனவு கோட்டையவே வந்து உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மன உளைச்சலாயிடுச்சு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. 2 நாளுமே எங்களுக்கு அந்த பர்த்டே செலிப்ரேஷன் எனக்கு பண்ணவே முடியல என்னால். அப்படியே டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அந்த மந்த் பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 நாள் எங்கள் அண்ணன் டேட் ஆஃப் பர்த்தில் என்னால் பெற்றுக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் எங்கள் அண்ணன் டேட் ஆஃப் பர்த்தில் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணால் மட்டும்தான். அப்போ 1 இயர் நான் வந்து சும்மா இருக்கணும். அந்த 1 இயர் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்ன டைம் பாஸோ என்ன எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ஸோ எல்லா சைடும் நான் சுற்றி லாக் ஆகிக்கிட்டேன். எனக்கு எங்கள் அண்ணன் இறந்த ஃபீலிங்கை காட்டிலும் எனக்கு இந்த ஃபீலிங் நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன். அந்த தப்பு நடந்துருச்சு, திரும்ப இந்த தப்பு நடந்துடக்கூடாது, திரும்ப கொண்டு வந்துடலாம். இறந்த அண்ணனை நம்மளால் கொண்டு வர முடியாது, ஆனால் அண்ணன் மாதிரி ஒரு உருவத்தில் அண்ணன் பிறந்த டயத்தில் கொண்டு வந்துடலான்னு இருந்த பெரிய மனக்கோட்டையே எனக்கு வந்து அன்றைக்கி எப்படியே உழைஞ்சே போயிடுச்சு. ஏன்டா கோயம்புத்தூர் போனோம், ஏன் லாங் ட்ரிப் போனோம் அப்படின்ற ஒரு பெரிய கவலை மனசுக்குள்ளே. ஸோ என்னால் வெளியே சொல்லவும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. ஹஸ்பண்ட் நானும் தான் ரொம்ப கவலைப்பட்டோம். எனக்கு ஹஸ்பண்ட் பர்த்டே கொண்டாடுறதா இல்லை நம்மளுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதா தெரியாமல் எனக்கு நாளே வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ பர்த்டேயும் கொண்டாட முடியல, என்னோடய பேபியும் எனக்கு போயிடுச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லைட்டாக ஃபெயிண்ட் லைன் வந்தாலுமே நீங்கள் வந்து பீரியட் ஸ்டேட் ஆகிற வரைக்குமே நீங்கள் ரொம்ப பத்திரமா இருங்க. முடிஞ்சாலும் பெட்லேயே கூட இருந்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பல கனவுகளோடு தான் அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆகணும்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் அது அன்றைக்கி இல்லைன்னும் போது ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாயிருவோம். அதுலேருந்து என்னால் மீளவே முடியல. இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இன்றைக்கி டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு அன்டைம் 1:30 கீழே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் மேலே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தூக்கமே வரல, 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி திரும்ப 1 இயர்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி பண்ணுறதா இல்லை நெக்ஸ்ட் மந்த்து நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. ஸோ இந்த வழியை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சரி மக்களாகிய உங்ககிட்ட நம்மளோட வழியை ஷேர் பண்ணது மாதிரியும் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரிக்கும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபெயிண்ட் லைன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தாவது பீரியட் ஸ்டேட் மிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பத்திரமா இருந்துக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும். எந்த ஒரு லாங் ட்ரைவும் நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது. அதே நேரத்தில் சிசேரியனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க பர்த்டே டேட்டில் நீங்கள் வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து டைம் கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும், உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சிசேரியன் நினச்சி பயப்படாமல் அந்த சிசேரியனையே நீங்கள் ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும் உங்களால். ஸோ நெகட்டிவ்லி பாசிட்டிவ்ன்ற மாதிரிக்கு. ஸோ இந்த 2 விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரிஸ் ஃபுல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ப்ரெக்னென்சி பற்றின டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடது ரொம்ப போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி. ஸோ இது என்னோடய பெயினை வந்து நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய என்னோடய தப்பை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அடுத்தடுத்து இந்த தப்பு பண்ணாமல் மேற்கொண்டு உங்களோட லைஃப்பை வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுலேருந்து பாருங்க. நானும் என்னோடய டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியல, ஆனால் வெளியில் வர நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய வாழ்க்கை வந்து மறுபடியும் பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப என்றைக்கு நான் பூஜ்ஜியத்துலேருந்து மேடேறி வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.